நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் எதுங்க சொர்க்கம்னு நினைக்கிறீங்க? பெரிய பங்களா கட்டிட்டா சொர்க்கமா? 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டா சொர்க்கமா? இல்லை பெரிய பெரிய ஜவுளி மாலில் இருக்கிற ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கிடுச்சுன்னா சொர்க்கமா? இல்லை மிகப்பெரிய நகைக்கடையில் இருக்கிற எல்லா நகையும் வந்துட்டா சொர்க்கமா? எங்கே பார்த்தாலும் பிளாட்டு, மனை இடங்கள், ஏக்கர் கணக்கில் புஞ்சை நஞ்சை நிலங்கள் இருந்தால் சொர்க்கமா? இல்லை மிகப்பெரிய பதவி கிடைச்சாச்சுன்னா சொர்க்கமா? இல்லை எங்கே போனாலும் நம்மளை காரை திறந்து விடுறதுக்கு ஆட்கள் இருந்தால் சொர்க்கமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் மனிதனுக்கு எல்லாருக்கும் உள்ளது தான். அப்படி இருந்துட்டால் நமக்கு சொர்க்கமான வாழ்க்கை. கூப்பிட்ட இடத்துல ஆள், வேலை பார்க்குறதுக்கு ஆள், என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள், எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் சொர்க்கம்னு நினைக்கிறோம். அது இல்லைங்க சொர்க்கம். யார் தெரியுமா சொர்க்கமாக வாழ்ந்துட்டுருக்கா, தினசரி சொர்க்கத்தில் இருக்காருன்னா, நீட்டி நிமிர்ந்து படுக்கும்போது நிம்மதியான தூக்கம் வருகிற எவரோ அவன் தான் சொர்க்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒன்று, படுத்தா தூக்கம் வரணும். கும்பகர்ண மாதிரி தூங்குறான்னு சொல்லுவாங்க. அவன் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் படுத்து எவனோ தூங்குறாங்க? பல பேருக்கு தூக்கமே வராது. முண்டிக்கிட்டே கிடப்பேன். பேசுகிறதெல்லாம் பக்கத்தில் பேசுகிறதெல்லாம் கேட்கும், ஆனால் கண்ணை மட்டும் மூடியிருப்பேன். அசைஞ்சு உருண்டு கிடப்பேன். தூக்கமே வராது. ஏன்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது. ஆனால் எல்லா நிறையான செல்வங்கள்லாம் இருக்கும், ஆனால் தூக்கம் மட்டும் வராது. ஒரு வெற்றிக்கலாக எவ்வளோ நேரம் ஒரு உடம்பு இருக்க முடியும்? 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் தான் வெற்றிக்கலாக இருக்க முடியும். அதை தாண்டி ஆச்சுன்னா செங்குத்தாக நடந்து தெரிஞ்ச உடம்பு கிடைமட்டமாக படுத்து ஆகணும். அப்படி படுக்கலைன்னா 2வது நாள் எந்திரிச்சு திரிய முடியாது. வாழ்க்கையில் ஒரு 2 நாள் அதிகபட்சம் தூங்காமல் இருக்கலாம். 3வது நாள் தூங்காமல் இருந்தால் நோய் வந்துடும். ஆனால் தினசரியே படுத்த உடனே தூக்கம் வராமல் பிறண்டுக்கிட்டே கிடந்தான்னா அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையில் மிக மிக முக்கியம், படுத்தா தூக்கம் வரணும். அவன் தான் சொர்க்கத்தில் வாழ்கிறான். அவன்கிட்ட தான் எல்லாம் இருந்தும் எல்லாம் இருக்கும். ஆனால் படுத்தவன தூக்கம் வரலைனா எல்லாம் இருந்தும் அவன் எதுவுமே இல்லாதவன் தான். இதை உணருங்கள். வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம்.